ஒருவர் வேதனைப்படுகிறார், நாம் உற்று பார்க்கிறோம், அந்த நல்ல குணம் கொண்டுதான். அப்ப அந்த வேதனைப்படும் உணர்வுகள் நல்ல அறிவின் மேலே மூடிவிடுகின்றது. ஏனென்றால் எந்த குணத்தை கொண்டு எண்ணுகின்றமோ அது இங்கே உண்டு. இதன் உணர்வின் தன்மை கண்ணுக்குள் வரப்படும் போது முதலில் கண்ணால் தான் நமக்குள் பதிவாகின்றது. ஆக கண்ணால் பதிவாகும் போது ஒரு தவறு செய்திருந்தால் உணர்வின் தன்மை நாம் நுகரும் போது எண்ணமாகின்றது. ஆனால் இங்கே பதிவானது உயிரிலே நுகரும் போது அந்த எண்ணங்கள் வருகின்றது. ஆனால் மீண்டும் பதிவானதை எண்ணும் போது மீண்டும் கண்ணுக்கு வருகின்றது. இப்ப எனக்கு நன்மை செய்தான் என்று எண்ணப்படும் போது அந்த மனிதனை எண்ணும் போது கண்ணுக்கு அவனால் அந்த மகிழ்ச்சியாக ஏற்க செய்கின்றது. அதே சமயத்தில் ஒருவன் தப்பு செய்திருக்கிறார் என்று என்னால் கண்ணிலே பார்த்தவுடனே நமக்குள் இந்த பதிவான எண்ணங்கள் இவன் எனக்கு துரோகம் செய்தான் என்று வெறுப்பின் உணர்வு ஊட்டுகின்றது. நான் கண்ணால் பதிவு செய்வதும் அந்த பதிவானது மீண்டும் எண்ணும் போது எண்ணத்தால் நம்மை இயக்கும். எண்ணம் என்பது உணர்வுகள், உணர்ச்சிகள் தூண்டுவது. ஆகவே புறத்தில் இருப்பதை நாம் நுகர்ந்து இந்த உணர்வின் தன்மை நமக்குள் இயக்குகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகள் நமக்குள் உருவாகாதபடி உங்களுக்கு காலை துருவ தியானத்தில் கொடுத்த இந்த சக்தியை நீங்கள் சீராக பயன்படுத்தி ஒவ்வொரு நிமிடமும் நாம் எப்படி தரையில் அழுக்கு விழுந்தால் தொடத்து விடுகின்றோம், மேலே அழுக்கு இருந்தால் துடைத்து விடுகின்றோம், துணியில் அழுக்கப்பட்டால் துடைத்து விடுகின்றோம், ஆன்மாவில் படும் அழுக்கினை துடைத்து பழக வேண்டும். இல்லை என்றால் அழுக்கு சேர்ந்தால் எப்படி இன்று முழு நிலாவாக இருந்து மற்ற கோள்களின் மறைவு வர 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 பௌர்ணமி இன்று சுருங்கி சுருங்கி கடைசியில் அது சிறிதாகி விடுகின்றது. மீண்டும் இந்த நிலைகள் மாறிய பின் தான் வருகின்றது. இதே போல நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், வெறுப்பு, கோபம், குரோதம், பழித்தீட்டல், பழிவாங்குதல் என்ற உணர்வுகள் வந்துவிட்டால் நம் நல்ல குணங்கள் முழுமையாக தேங்கி விடுகின்றது. உயிரின் உணர்வுடைய கடைசி தொக்குதல் உண்டு. ஆரம்பத்தில் எப்படி புழுவானதோ இதே போல இந்த உயிரின் தன்மை முழுமையும் இருந்துவிட்டால் விஷம் என்ற நிலைகள் முழுமையாக்கி அந்த விஷத்தின் உணர்வின் தன்மை கொண்டு அந்த உடல் பெறும் தன்மை அடைந்து விடுகின்றது. ஆக நாம் மனிதனானோம் மீண்டும் தேய்குறை ஆகக்கூடாது. ஒளியின் உணர்வை அறிந்து கொண்ட பின் அருளி பெற்ற அருஞானி உணர்வை நமக்குள் வளர்த்து இனி என்றுமே ஏகாந்த நிலை, பிறவியில்லா நிலைகள் அடைவதே இந்த உடலின் முழுமை. ஆக உயிரால் வளர்க்கப்பட்டது நான் யார்? உயிரால் வளர்க்கப்பட்ட மனிதனின் உடல். ஆகவே உயிருடன் ஒன்று இருக்கும்போது நான் என்று வருகின்றது. நான் நானாக வேண்டும். ஆக உயிரின் உணர்வுகள் நம்முடன் ஒன்றி அந்த உணர்வின் தன்மை இணைந்து வாழ்ந்தால்தான் நான் ஆகின்றேன். ஆகவே உயிர் நம்மை இயக்கும் போது நான் ஆகின்றது. ஆக நான் என்ற சொல்லுக்கு உயிரே மூலமாகின்றது. ஆகவே இதற்கு அந்த உணர்வின் ஒளி எவ்வாறோ அதன் ஒளியின் தன்மையாக நமக்கு வளர்த்தல் வேண்டும்.